ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் நல்லா காரசாரமான ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா மசாலாலாம் உதிராமல், மீன் உடையாமல், அப்படியே நல்ல ஒரு ஜூஸியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக இதில் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு கட்லா மீன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட்லா மீன் குளத்து மீன். நீங்கள் இதே ஃபிஷ் ஃப்ரை வஞ்சரம், சீலா, ஐல இந்த மாதிரி கடல் மீனில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நான் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. புளிப்புக்காக நல்லா ஒரு பெரிய லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மீன் துண்டு மேலேயும் நல்லா மசாலா பிடிக்கணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா கடல் மீனை விட குளத்து மீனில் அந்த உப்பு காரம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். அதனால் மசாலா போட்டுட்டு இதை ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அதில் உப்பு காரம்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 2 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை பொரிக்கிறதுக்கு முன்னால் இது கூட நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மைதாவும் சேர்த்துக்கோங்க. மைதா வேண்டான்னு நினைக்கிறவங்க அரிசி மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா மசாலாலாம் உதிராமல் நல்லா மீன்லேயே நல்லா ஒட்டி பிடிச்சிட்ருக்கும். கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே உடனே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். எண்ணெயை கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். நீங்கள் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மீனை அப்படியே எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். கூடவே இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் மீன் நல்லா வெந்ததுக்கப்புறமா மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிர்ந்து எண்ணெயில் வரவே இல்லை. எல்லா மசாலாவும் அழகாக அந்த மீனில் ஒட்டி இருக்குது. அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப கிறிஸ்பியாக வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு அதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணாலும் உங்களுக்கு மீன் ஜூஸியாக இல்லாமல் ஹார்டாயிரும். அதனால் மீன் நல்லா வெந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி சூப்பரான வஞ்சரம் மீன் ஃப்ரை, நெத்திலி மீன் ஃப்ரை, மீன் பொழிச்சது, கருவேப்பிலை மீன் வறுவல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபிஷ் வெரைட்டிஸ் நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட அட்டகாசமான மீன் வறுவல் சூப்பராக கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் உடையாமல் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.